தேனிலிருந்து ஆர் ராசா அண்ணன் இருக்கார்ல, இவர் வாயில் வாரது ஊரம் பச்சையாக இருக்கும், பொய்யா இருக்கும். ஒரு வாய் நாக்கு இருக்காரு, அந்த நாக்கு வந்து நல்லதையும் பேசும் கெட்டதையும் பேசும். நான் ஒரு மேடல் நின்றுக்கிட்டு எவ்வளவு கொச்சத்தனம். இவர் இப்போலாம் வந்து அசிங்கமாக பேசலையா? ஆரம்பத்திலேயே வந்து பெண்களை வந்து கோயிலுக்கு போகிறவங்க கூட விபச்சாரி அப்படின்னு சொன்னாள். ரெக்கார்டெல்லாம் வச்சுருக்கேன் நான். இப்போ கிடையாது, ஆரம்பத்திலேருந்தே வாயில் வர ஊரான். அதனாலதே இவர் ஒரு தொகுதியில் கூட எம்எல்ஏ நிற்கவே வர்றதில்லை. யாரும் ஓட்டு போட மாட்டாங்க டிஎம்கேல. இவரை மட்டும் நிற்க சொல்லி இவங்க கனிமொழி அக்காவெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கேட்டு எங்கே நிற்க சொல்லி பார்ப்பா, நிற்க விட மாட்டாங்க. டெல்லியிலேயே இருப்பா, எம்பியாவே இரு, நீ இந்த தமிழ்நாட்டு பக்கம் வந்துடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎம்கேல. நான் சொல்லலை, நான் வந்து டிவிக்கு திமுகவிலே வந்து ஆர் ராசா, கனிமொழி அக்கா இவங்களெல்லாம் வந்து டெல்லியிலே இரு, தமிழ்நாட்டு பக்கம் வந்து நின்றாத. ஏன்னா அந்த மாதிரி வாயில் வார ஊரம் பச்சையா இப்படி தான் பேசணுமா? ஒரு முதலமைச்சரை, ஒரு நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டு ஒரு முதலமைச்சரை வந்து ஒரு மரியாதையாக பேசணும். சட்ட சமயத்தில் வந்து நீங்கள் எதுக்கு பொசுக்குன்னு வெளியே வரீங்க? மக்களாக தானே உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க எம்எல்ஏல. அவங்க வரி பணம், எங்கள் வரி பணத்தில் தானே எம்எல்ஏ இருக்காங்க. எதுக்கு நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க எம்எல்ஏ வாரீங்க? சம்பளம் நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் மக்கள் கொடுக்குறாங்க, எங்கள் மக்கள் காசு எம்எல்ஏ. உங்கள் கட்சியிலேருந்து எதுக்கு வெளியே வரீங்க? நின்று தயிர் மாதிரி தான் பேசணும் சட்ட சமயத்தில். எங்கள் தலைவர் முதலமைச்சரை வந்து யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு வார்த்தை முக்கியம். அசிங்கமாக பேசக்கூடாது. ஒரு பொது இடத்துல அண்ணன் நான் அண்ணன் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் தலைவரை பேசிட்டேங்கிறக்காண்டி நான் வாடா ஓடான்னு உங்களை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வேணா ஒரு ஆளாடா, வேணா ஒரு தமிழ்நாட்டுக்காரனா வேணாம் அப்படின்னு நான் என்னையாலும் பேச முடியும். ஆனால் நாங்கள் மரியாதை கொடுக்க சொல்லியிருக்காரு என் தலைவர் ஜோசப் விஜயன். அந்த மரியாதையோட பேசி பழகுங்க. நான் உங்களை பற்றி எனக்கு தெரியும். சட்டசமயத்தில் உட்காந்து பேசுங்க. அவர் கேட்குறாருன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லி பாருங்க. ஏன் வெளியே வரீங்க? மக்களே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஊரை மக்கள். எம்எல்ஏகளுக்கு சம்பளம் கொடுக்குறது யாரு? மக்கள் காசு. அதனால் நீங்கள் மக்கள் வெளியே போக சொன்னாங்களா? நீங்கள் அவர் ஜோசப் விஜயன் பேசுகிறது சரியில்லைன்னா நீங்கள் வெளியே வந்துருங்க அப்படின்னு உங்கள் கட்சியில் இருந்து ஓட்டு போட்டவங்க சொன்னாங்களா? இல்லை, பூரா பாவம். அவங்களுக்கு என்ன பதில்னு சொல்லணும் சட்ட சமயத்தில். இதுதே ஒரு படித்தவனுக்கு அழகு. ஏன்னா கரெக்டாக பேசி பழகுனே. தேவையில்லாமல் என் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பேசுனீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்.